ஓம் நமಶ್ಚಂಡಿಕಾயை. நவராத்திரியின் 7, 8 மற்றும் 9வது இரவுகள் சரஸ்வதிக்கு உகந்ததாகும். சரஸ்வதியானவள் இசை, கலை மற்றும் கல்விக்கு அதிபதியாவாள். வாக்தேவி என்று அழைக்கப்படுவதினால் சொல்லிற்கும் அதிபதியாகிறாள். சரஸ்வதி எனும் சொல்லிற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் வேதத்தின் சாரத்தின் ஸ்வரூபியானவள் என்று பிரதானமாக அர்த்தம் கூறுகின்றனர். முதலாக அதுவும் முக்கியமாக புராணங்களில் சரஸ்வதியை பற்றி குறிப்பிடும் பொழுது மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியத்தில் 8வது அத்தியாயத்தில் ரக்தபீஜவதம் எனும் சந்தர்ப்பத்தில் சண்டிகா பரமேஸ்வரியானவள் ஆண் சக்திகளை கொண்டு பெண் சக்திகளை உருவாக்குகிறாள். அதாவது பிரம்ம விஷ்ணு சிவசக்திகளை கொண்டு பல்வேறு பெண் சக்திகளை உருவாக்கி ரக்தபீஜனை சம்ஹரிக்கிறாள். அதில் முதலாக முக்கியமாக வெளிவருவது பிரம்மாணி ஆவாள். ஹம்சயுக்த விமானாக்ரே சாக்ஷசூத்திர கமண்டலுஹு ஆயாதா பிரம்மணசக்திர் பிரம்மாணி சாபிதீயதே. இந்த பிரம்மாணியானவள், சரஸ்வதியானவள் சுத்த பிரம்ம சக்தியை கொண்டு உருவாக்கப்பட்டவள். ஆகவே பிரம்மாவைப் போல வெள்ளை நிறம் கொண்ட இந்த சரஸ்வதியை, பிரம்மாணியை நவராத்திரி வைபவத்தில் வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் இசை, கலை மற்றும் கல்வியில் சிறந்து விளங்க பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.